கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் ஆண்டவருடைய வழிபாட்டிலே நாம் இணைந்து கடவுளை போற்ற, அவருடைய திருவார்த்தைகளை தியானிக்க கடவுள் கொடுத்த இந்த நல்வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுவோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக உடைய திருமுன்னர் நாங்கள் ஒன்று கூட நீர் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த நாளின் திருமறை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது தூய ஆவியார் தாமே எங்களோடு இருந்து இந்த திருவார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும், ஆண்டவரை விளங்கியதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தவும் எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் எப்போதும் உமக்கு ஏற்புடைய மக்களாய் வாழ நீர் அருள்கிற அருட்கொடைகளை நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நாளின் தியானம் அதற்கு துணை புரியட்டும். இயேசு இரட்சகரின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் தந்தையே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு படைப்பின் வீழ்ச்சி, The fallness of the creation. கடந்த வாரம் நாம் the goodness of creation, படைப்பின் நன்மையை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலே நாம் சிந்திக்க இருப்பது படைப்பின் வீழ்ச்சி, the fallness of creation. இதற்கு நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள், திருப்பாடல் 53, ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை அடங்கிய திருவார்த்தைகள், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை அடங்கிய திருவார்த்தைகள். கடவுள் தான் படைத்த அனைத்தையும் கண்டு நல்லது என்று கண்டு மகிழ்ந்தார். அதிலும் சிறப்பாக படைப்பினுடைய மகுடமாக மனிதனை தன்னுடைய சாயலிலே படைத்தார், தன்னுடைய உருவிலே படைத்தார். எல்லா பண்புகளும் நிறைந்தவனாக மனுக்குலத்தை ஆணும் பெண்ணுமாக தொடக்க நூல் 1:27 பார்க்கும்போது ஆணை மட்டுமல்ல, ஆணையும் பெண்ணையும் தன்னுடைய சாயலிலே படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். படைத்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே தான் படைத்த அனைத்து படைப்புகளின் மேலேயும் அவனுக்கு ஆளுகையை கொடுக்கிறார், அதை ஆண்டு கொள்ளும்படியான உரிமையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தனக்கு நிகராக ஒரு நண்பரை போல அனுதினமும் அவர்களோடு கூட உரையாடுகிறார். தினந்தோறும் அவர் வந்து அவர்களோடு கூட பழகுகிற நிலையையும் நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையில்தான் மனிதனுடைய வீழ்ச்சிக்கான ஒரு சூழல். கடவுள் எல்லாவற்றையும் நல்லது என்று படைத்து அனைத்தையும் மனுக்குலத்திடத்திலே கொடுக்கிற போது, மனிதனிடத்திலே கொடுக்கிற போது, கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை, விடுதலையை, உரிமையை எப்படி தவறாக பயன்படுத்தி அல்லது எப்படி அதிலிருந்து வழுவி ஆண்டவருடைய அன்பிலே இருந்து வீழ்ச்சி அடைகிறார். படைப்பின் வீழ்ச்சி என்று சொல்கிற போது என்ன வீழ்ச்சி? கடவுள் இடத்திலே இருந்த நெருக்கமான ஒரு உறவினை இழந்து போகின்ற ஒரு வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? அதை தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு மனிதரின் கீழ்ப்படியாமை என்று சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக மனிதருக்கு உரிமையை கொடுத்தார். ஆனால் சில கட்டுப்பாடு, ஒரு கட்டுப்பாடு என்னவென்று சொன்னால், தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது. இந்த நிலையிலே தான் தீயோன் அங்கே வருகிறான், பாம்பு வருவிலே வருகிறான். வந்து ஏவாளை சந்திக்கிற ஒரு நிகழ்வை அங்கே பார்க்கிறோம். அவன் ஏவாளிடத்திலே கேட்கிற கேள்வி
என்னவென்று சொன்னால், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்பது உண்மையா என்று கேட்டது. அதற்கு பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மாட்டிலும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். கடவுள் எங்களுக்கு சொன்னார், எல்லாவற்றையும் நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற கனியை மாத்திரம் உண்ணக்கூடாது, அப்படி உண்ணுகின்ற காலத்தில் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். இது கடவுளுடைய வார்த்தை. இப்பொழுது தீயோனுடைய பதில் வருகிறது. அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றார். அதாவது நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல மாறிடுவீங்க. அதாவது 2 வார்த்தைகள். இந்த வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்னவென்று பார்ப்போமானால், நாம் கொள்ளுகின்ற உரையாடல்கள், யாரிடத்திலே பேசுகிறோம். இந்த பாம்பு தீயோன் நாம் அடிக்கடி சொல்கிற இது போட்டு வாங்கிறதுன்றது. அதாவது அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கடவுள் என்ன ரகசியத்தை சொல்லியிருக்கிறார், என்ன உண்மையை இவர்களிடத்தில் சொன்னார் என்பதை பற்றிய செய்தி எதுவும் பாம்புக்கு, அந்த தீயோனுக்கு தெரியாது. ஆனால் இந்த பெண்ணுடைய, ஏவாளுடைய வார்த்தையிலிருந்தே அதை எடுக்கிறார். ஆகவே முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, இந்த வீழ்ச்சியின் காலத்தில் ஏன் வீழ்ச்சிக்கான காரணத்தை பார்க்கிற போது, நாம் யாரிடம் உரையாடுகிறோம், நம்முடைய உரையாடல் எதை நோக்கி செல்கிறது. ஆகவே நம்முடைய உரையாடலை பற்றியும், நாம் யாரிடத்தில் உரையாடுகிறோம் என்பதை பற்றியும் ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதோடு கூட கடவுள் நம்மிடத்திலே பகிர்ந்த வார்த்தைகளை கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 2 வகையான சத்தங்கள் வருகிறது. ஒன்று தீயோனுடைய சத்தம், உலகத்தினுடைய குரல். இன்னொன்று கடவுளுடைய குரல். 2வது காரணம், கடவுளுடைய குரலுக்கு அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பளிப்பதை காட்டிலும் உலக குரலுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம். அதுதான் வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக அமைந்து விடுகிறது. 2வதாக நாம் பார்க்கிற போது, கவர்ச்சிக்கு முக்கியத்துவம், ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம். இது பார்வைக்கு நல்லது, புசிப்புக்கு இனிப்பாக இருக்கும். அது இது வரைக்கும் அவங்க ருசி பார்த்ததில்லை, ஒருவேளை பார்த்தாங்க. ஆகவே மாயைக்கு முக்கியத்துவம். ஒரு பாடல் பாடுவோம், அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. ஆகவே இன்றைக்கு மாயையை பார்த்து மயங்குகின்ற ஒரு தன்மை. முதலாவது நான் சொன்னேன், கடவுளுடைய வார்த்தையை நம்புவதை பார்க்கிறோம், உலக குரலுக்கு, உலக வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பளிப்பது. 2வதாக தவறான உரையாடல், தவறான நட்பு. 3வதாக கவர்ச்சிக்கும் ஆடம்பரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது. 4வதாக நம்முடைய குற்றத்தை நாம் உணராமல் பிறர் பேரில் செல்வது. ஏவாளிடத்தில், ஆதாமிடத்தில் கேட்கும்போது, ஏன் நீ பழத்தை உண்டா என்றால், நீர் கொடுத்த பெண் எனக்கு கொடுத்தாள். பெண்ணிடத்தில் கேட்கும்போது, பாம்பு என்னை வஞ்சித்தது, நான் குற்றம் செய்தேன் என்று நம்முடைய பாவத்தை நாம் உணராமல் இருப்பது. அதுதான் நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அவற்றை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவரோ இரக்கம் பெறுவார். தவறுகளை இன்னொரு பேரில் சொல்வதல்ல. அந்த ஆயக்காரர் வரி தண்டுவோர் ஜெபித்தது போல, பாவியாகி என் பேரில் கிருபையாயிரும் என்று சொல்வது. ஆகவே அன்புக்குரியவர்களை, இன்றைக்கும் இந்த சோதனை நமக்கு இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை நம்ம கரங்களிலே
கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும் பாடுகளுக்கு மத்தியிலே இந்த வார்த்தை நம்ம கையிலே வந்திருக்கு. ஆனால் இந்த வார்த்தையை நாம் நம்புவதை பார்க்கிறோம். யாராவது போலி தீர்க்கதரிசி ஏதாவது சொல்வார்களா? 4 நட்சத்திரம் கடவுளத்தில் இருக்கிற நம்முடைய நட்பை காட்டிலும் இந்த உலகத்தின் பேரிலே இருக்கிற நட்பு. அதே போல கவர்ச்சிக்கு இன்றைக்கு வீட்டில் எல்லார் வீட்டிலும் தொலைக்காட்சி இருக்கிறது. தொலைக்காட்சி பெட்டி இல்லாத ஒரு வீடு கிடையாது. குடிசை வீடில் இருக்கிறது, மாளிகையில் இருக்கிறது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதில் செய்யப்படுகிறதில்ல அநேக சேனல்ஸ். அதனுடைய வருமானம் எல்லாமே இந்த விளம்பரத்தில் வரும். இந்த விளம்பரம் எல்லாமே மனிதனை விழச் செய்வது. இன்றைக்கு இது எனக்கு தேவை என்பது கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் தேவைக்கு மேல் நம்மை கவர்ச்சியூட்டி எழுப்பது. ஒரு விளம்பரத்தை நாம் அடிக்கடி பார்ப்போம். மேல் வீட்டு இருக்குது, கீழே வீட்டு இருக்குது, எதிர் வீட்டு இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்க வேணாமா? எனக்கு இது தேவையா என்பது முக்கியம் அல்ல, ஆடம்பரம் முக்கியம், கவர்ச்சி முக்கியம். இதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். பாம்பினுடைய குரலுக்கு, மாயையான குரலுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு தன்மை, இதிலிருந்து நாம் மாறுபட வேண்டும். திருப்பாடல் 53 சொல்லும்போது சொல்லுவார், எல்லாருமே கெட்டுப்போனான், உணர்வே இல்லையா என்று கேட்பார். நாம் கடவுளிடத்திலே திரும்பவில்லை என்று சொன்னால் கடவுளுடைய தண்டனையை பற்றி அங்கே சொல்கிறார். திருப்பாடல் 53 அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதே போல் ரோமரில் பார்க்கும்போது, சரி நாம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம், இப்போ எப்படி மீட்பு பெறுது என்று சொல்கிற போது ரோமர் நிருபம் வலியுறுத்தி சொல்கிற ஒரு காரியம், உங்களுடைய செயல்களால் முடியாது. அதாவது மீட்பு பெறுவதற்கு 2 வழிகள் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மோசேக்கு கொடுத்த நியாய சட்டங்கள், நீதி பிரமாணங்கள், அது 10 கற்பனை. அதை கடைபிடிப்பதின் வாயிலாக நாம் மீட்பினை பெற முடியும் என்கின்ற ஒன்று. ஆனால் அந்த 10 சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று சொன்னால், எதிலாவது ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறியதற்கு சமம். ஆகினாலே அது ஒரு பெரும் போராட்டம், மனிதர்களால் முடியாது. அதற்கு பிறகு கடவுள் பலி செலுத்துவதை பற்றி எல்லாம் சட்டங்களை இணை சட்டத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பலிகள் எல்லாம் கூட நம்மை மீட்க முடியாது. ஏனென்று சொன்னால், நம்முடைய பாவத்துக்கு தகுந்த நிலையில் எந்த பலியும் இல்லை. ஆகையினாலே கடவுள் தன்னுடைய ஒரே மகனையே நமக்கு அனுப்பி நம்முடைய பாடுகளையெல்லாம் அவர் ஏற்று நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். அவர் பேரிலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது அதை தான் பார்க்கிறோம். ரோமையர் 3 அதிகாரம் 22 வசனம், இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். அவர் மேலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். செயல்களால் முடியாது. செயல்கள் தேவை என்பதில் செயல்களால் முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமானால், மனிதன் வீழ்ச்சி அடைந்த பிறகு தான் நிர்வாணி என்பதை உணர்ந்தவுடனே அவன் செய்கிற காரியம், தொடக்க நூல் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அத்தி இலைகளை தங்களுக்காக உருவாக்கினார். இது மனித முயற்சி. ஆனால் அத்தி இலை எத்தனை நாள் அவருடைய நிர்வாணத்தை மறைக்க முடியும்? அந்த இலைகள் காய்ந்தவுடனே தன் நிர்வாண நிலைக்கு தான் திரும்பான். தன்னுடைய முயற்சி அவ்வளவுதான். ஆனால் கடவுள் அவனுக்கு தோல் உடைகளை உருவாக்கி தருகிறார்னு பார்க்கிறோம். மேன்ஸ் ஆக்ஷன் அண்ட் டிவைன் ரியாக்ஷன் என்று நாம் ரோமரை படிக்கும்போது நாம் படித்தோம். கடவுளுடைய ரியாக்ஷன் என்னன்னா, மனிதன் வீழ்ச்சி அடைந்த பிறகு அவனை மீட்பதற்காக தோலுடைகளை கொடுக்கிறார். அதே போல அவனை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கிறார். ஆயினால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவின் பேரிலே நம்பிக்கை கொண்டு அவரிடத்திலே திரும்ப வேண்டும். கடைசியாக மத்தேயு 18 அதிகாரத்திலே 23 முதல் 35 வசனங்கள், அதிலே ஒரு இறையாட்சியை பற்றி
கடவுள் சொல்கிறார், இயேசு சொல்கிறார் சொன்னால், கடன்பட்டவர்கள் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டியது போல நாமும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 32வது வசனம், 33வது வசனம். மத்தேயு 18:33, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்படியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். ஆக இந்த மீட்பு பெறுவதற்கு கடவுளிடத்தில் நாம் பெற்ற இரக்கத்தை உடன் மனிதனிடத்திலே காட்ட வேண்டும். அதற்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவர் கடன்பட்டு இருக்கிறார். அது 24 கடன்பட்டு இருக்கிறார். கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவரை கண்டார். 10,000 தாலந்து என்று சொல்லுவது போது ஒரு தாலந்து போல் ஏறக்குறைய 1,80,000 தெனாரியத்துக்கு சொல்லும். ஒரு தாளந்துனால இவர் 10 தாளந்து ஏறக்குறைய 18 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோ, நம்ம கணக்கில் புரிஞ்சிருக்கா. 18 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கடன் பட்டிருக்கார். பார்க்கும்போது, ஐயா என்னால் முடியல, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவன் பணத்தை திருப்ப கொடுக்க இயலாத நிலையில் அந்த 25வது வசனத்தை பார்க்கிறோம். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்து கொள்ளும், எல்லாவற்றையும் உனக்கு தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையுமே தள்ளுபடி செய்துட்டார். எவ்வளோ தள்ளுபடி செய்துட்டாரு? 18 லட்சம் ரூபாய். பிரியத்துக்காக சொல்கிறேன். ஏறக்குறைய 18 லட்சம் ரூபாய் கடனை இவர் தள்ளிவிட்டார். இந்த மன்னிப்பை பெற்றவன் வெளியே போகிறான். வெளியே போகும்போது என்ன நடக்குது என்று சொன்னால், அவன் உடன் பணியாளுகிற ஒருவர் வருகிறார். அவர் 100 தெனாரியம் கடன்பட்டு, 100 தெனாரியன்னா ஒரு தெனாரியன்னா 6,000ன்னு வச்சுக்க, 10ன்னா 60,000, 60,000 ரூபாய் கடன்பட்ட ஒருவர் வருகிறார். உடனே அவருக்கு கேட்டார், நான் கொடுத்துட்றேன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அதாவது நான் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை சிறையில் அடைத்தான். அதாவது இது ஏறக்குறைய 18 லட்சம் ரூபாய் மன்னிப்பு பெற்றவன் ஒரு 6,000 அல்லது 60,000 என்று வைத்துக்கொள்வோம். மன்னிக்க மனம் வரவில்லை. அப்போ சொல்கிறாரு, நீ எனக்கு நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீ உன் உடன்படியாளனுக்கு இரக்கம் காட்டலை. அதனால் நான் மன்னித்ததையும் நான் திருப்பி வாங்கிக்கிறேன். நீ மன்னித்தால் தான் நான் மன்னிப்பு. ஆகவே மீட்பு பெறுவது என்பதை சொன்னால், கடவுள் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். ஆகையால் நாம் பிறர் பாவங்களை நமக்கு விரோதமாய் செய்து, நம்முடைய கடவுள் கற்பித்த குடும்ப ஜெபத்திலே அதுதான் சொல்லுவோம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. மன்னிப்பு கண்டிஷனல். எத்தனை பேரை பற்றிய இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறோம். நாம் மன்னிப்போம், கடவுள் நம்மை மன்னிப்பார், அதன் மூலமாக மீட்பு பெறுவோம். அவை மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்று பார்க்கிற போது, கடவுளுடைய சொல்லை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தையை காட்டிலும் உலகத்தின் வார்த்தையை நாம் நம்புவது, கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை தவறாக பயன்படுத்துவது, உலகத்தின் கவர்ச்சிக்கு நாம் போய்விடுவது, தவறான நட்பு, தவறான உரையாடல்கள், இன்றைக்கு இந்த தீமை நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களும் நல்லதுதான், ஆனால் அதில் எவ்வளவு தீமைகள் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த செல்ல விளையாடுற இந்த பப்ஜி அது இதெல்லாம், அதை வச்சே நிறைய பேர் தற்கொலை. அது இருக்கிற கடன் வாங்கி உயிரை மாய்த்துக் கொள்வது. இந்த வாரத்தில் முக்கியமான செய்தியாக, பாண்டிச்சேரியில் +2 படிக்கிற ஒரு அருமையான தம்பி, அவனை பற்றி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அவனுடைய நண்பர்கள், அவனுடைய ஸ்கூல்மேட்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பையன், எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பான், உதவுவான்.
ஆனால் என்னன்னா அந்த செல்ல விளையாட்டு அவனுடைய மூளை நரம்பையே பாதித்து விட்டு மூளை இரத்த கசிவு ஏற்பட்டு அவன் மரித்து போனான். அந்த அளவுக்கு அடிமையாகும். ஆக இன்றைக்கு நாம் எதற்கு நேரம் செலவிடுகிறோம்? யாரோடு உரையாடுகிறோம்? யாருடைய வார்த்தைகளை நம்புகிறோம்? நம்முடைய தேவைக்கு மிஞ்சி ஆடம்பரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கவர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கு. ஆனால் கடவுள் இரக்கமுடைய ஒரு கடவுள் நம்மை மீட்டெடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்திலே திரும்பி இயேசுவின் பேரிலே நாம் நம்பிக்கை கொண்டு அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று வீழ்ச்சி அடைந்தவர்கள் நாம் எழுச்சி அடைய முடியும். துன்மார்கனை அவனுடைய பாவத்துக்கு தக்கதாக தண்டிப்ப துன்மார்கனுடைய மரணத்தை நான் விரும்பவில்லை. அவன் மனம் திரும்புவதையே விரும்புகிறேன். அவனுக்கு வாழ்வளிக்கவே நான் இருக்கிறேன். அவை நாம் வீழ்ச்சி அடைந்து விட்டோம். இந்த வீழ்ச்சிக்கு யாரையோ குற்றம் சாட்டக்கூடாது. இன்றைக்கு பல நேரங்கள் நான் சொல்ல ஆதாம் ஏவாள் செய்த பாவம் தான் எனக்கு. அது முற்றிலும் உண்மை அல்ல. நம்முடைய தவறுகளை உணர்வோம். நாம் எங்கிருந்து வீழ்ச்சி அடைந்தோம், நீ எந்த நிலைமையிலிருந்து வீழ்ந்தாய் என்பதை பார் என்று திருவெளிப்பாடிலே பார்க்கிறோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவருடைய குரல் நம்முடைய பெயரை சொல்லி எங்கே இருக்கிற? நான் உன்னோட பேச வரேனே, நீ ஏன் என்கிட்ட பேசாமல் ஒளிஞ்சு போற? ஏன் ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்பதற்கு நான் வருவதில்லை? ஐயோ நான் நிர்வாணியார், நான் பாவம் செஞ்சுட்டேன், எப்படி உங்ககிட்ட பேசுறது? ஆனால் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய கண். அவரிடத்தில் திரும்புவோம். நீதிமான் 7 தளம் வீழ்ந்தாலும் எழுந்திருப்போம். ஆகவே நாம் வீழ்ந்தாலும் எழுந்திருப்போம். இயேசுவின் பேரில் இருக்கிற நம்பிக்கையினால் மனித வீழ்ச்சிக்கான காரணங்களை ஆராய்ந்து அதற்குள் நாம் சிக்கிக்கொள்ளாமல் அப்படியே சிக்கிக்கொண்டிருந்தார் ஆண்டவருடைய கிருபையினாலே விடுதலை பெற்று மீட்படைந்தவர்களாக வாழ்வோம். மற்றவர்களை மீட்புக்கு நேராக வழிநடத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் கடவுளை, மனிதனை அழகாக படைத்து படைப்பனைத்தையும் அழகாக படைத்து வானங்கள் உடைய மகிமையை சொல்கின்றன. ஆகாய விரிவு ஆண்டவரை உடைய அன்பை எங்களுக்கு சொல்கிறது. அழகான இயற்கை, பறவைகள், அழகான குடும்பம், கணவன் மனைவி, பிள்ளைகள். ஆனால் எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நாங்கள் வீழ்ச்சி அடைந்தோம். ஆனாலும் வீழ்ந்தவர்களாக விட்டு விடாமல் மீட்பதற்காக உடைய திருமகனையே எங்களுக்காக கொடுத்த உடைய அன்பு கிறிஸ்துவர், அவர் பேரிலே நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவருடைய திருரத்தம் மீண்டும் ஒரு முறை எங்களை கழுவட்டும். நாங்கள் வீழ்ந்தால் எழுந்திருப்போம். உம்முடைய அருளினாலே எழுந்திருக்கோம். அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முழுமையான மீட்பை அனைவரும் பெற்றுக்கொள்ள உதவி தாரும். அவருடைய உடல், உள்ளம், ஆன்மா, இதய தேவைகளை எல்லாம் சந்தியும். குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, நீர் மகிழ்வோடு வாழ்வதற்கென்றே ஏதேன் தோட்டத்தை அமைத்து கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து எங்களுக்கும் நாங்கள் மகிழ்வோடு வாழ்வதற்கென்று எங்களுடைய நாட்டை, ஊரை, குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியில் எப்போது நிலைத்திருந்து உம்முடைய பிள்ளைகளாக என்றைக்கும் வாழ உம்முடைய தூய ஆவியானவரின் பலனையும் அருளையும் எங்களுக்கு தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரின் நேராகவும் உங்களோடு எப்போதும் தங்கியிருப்பதாக.